கேட்ட உண்மையோடு இப்பொழுது இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது வருபவரை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் சூழ்நிலைகள் எனக்கு புரிந்து விட்டது. உன் வெற்றிக்கான களத்தை நீ நிலைநிறுத்துவதற்காக எவ்வளவு பெரிய போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. இதோ உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன காரியத்தை செய்து முடிப்பதற்கு கூட இவ்வளவு தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதை இதில் நான் எப்படித்தான் உன்னேஷத்தின் பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலைமை இங்கு தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தலைகீழாக மாறும் நிலைமையை பார்த்து நீயே கவலைப்படாதே என்று தான் சொல்கிறேன். உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது என் கண்ணின் மணியே வருத்தப்படுகிறாய். உன் நிலைமை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. என்னை உயிராக நினைத்தவர் கூட இப்பொழுது விட்டு விலகிவிட்டாரே என்று நீ பிரிந்து போனவரை நினைத்து வருத்தமடைந்து கொண்டிருந்தாய். அந்த வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லாத ஒன்று. உன் ஆசையை பழிக்கச் செய்ய வேண்டும் என்றால் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டால் மட்டும்தான் எது எப்படி நடந்தாலும் இப்பொழுது எனக்கு நிம்மதிதான் தேவை என்று சொல்லித்தானே இந்த அம்மனின் பாதத்தை நீ சரணடைந்து விட்டு வந்தாய். இனி சற்றும் யோசிக்காதே. உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை சொல்லி தருவதற்கும் யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இனி முன்னேற்றத்தை சிறிது சிறிதாக தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். உன் துணை உன் கனவுகளை நினைவாக்க இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கை என்னும் எண்ணத்தில் என்னை தெளிவாக வைத்து கொண்டு இருக்கும்போது உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்புற்று நீ மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கித்தான் இங்கு அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகு நீ சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் குழப்பத்தை வைத்து கொண்டு இருந்தாலும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்கு நல்லதொரு முடிவை நம்பிக்கையான நேரத்தில் தந்து நீ தேவைப்படும் விஷயத்தை நான் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று அடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த அப்பனிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் துணை இந்த பிரிதலில் உனக்குள் இருக்கும் புரிதலை புரிந்து கொண்டு நீதான் வேண்டுமென்று நீயே கதி என்று வந்து சேரப்போகும் நேரத்தை எட்டிவிட்டார். உன் மனதிற்குள் நீ என்ன கவலைகளை வைத்து கொண்டிருந்தாலும் சரி, அதை வெற்றியின் பயணமாக்க முடிவு செய்ய காத்திருக்கும் போது இனி நடக்க இருக்கும் நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எதை பற்றியும் உன் மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம். எவ்வளவு காலம் என்று நீ இப்போதே நினைத்து கொள்ளாதே. எவ்வளவு காலமானாலும் சரி, உன் கோபுரத்தில் நான் உன்னை வாழ வைக்கத்தான் போகிறேன். நீ உச்சாணிக்கு போவது உறுதியாகிவிட்டது. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றாரே என்று துணையை பற்றி விசாரிக்க வேண்டாம். என் பிள்ளையே, நான் தான் உனக்கான தருணத்தில் உன் நல்லதை தருவதற்கு இங்கு பயிற்சி செய்து கொண்டேதான் இருக்கின்றேன். அந்த பயிற்சியான எப்பொழுது வெற்றி பெறப் போகிறது என்று தெரியாமல் தானே உன் மனதிற்குள் இங்கு கவலையை வைத்து கொண்டு இருந்தாய். அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன்னை சுற்றி பாதுகாப்பு களையத்தில் வைத்து கொண்டு இருக்கும்போது, நீ என்னாவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் வாழ்க்கையின் நிலையை உயர்த்துவதற்கும் உன் வாழ்வின் நிலையும் உயர்த்துவதற்கும் தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். கடந்து போய்விட்டாயே. இனி உன் மனதிற்குள் என்ன ஆசைகளை வைத்து கொண்டிருந்தால் எனக்கு என்ன என்று நினைப்பது போல் உன் துணை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே நீ அங்கு ஏதேதோ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, உன் துணையும் உன் வாழ்க்கையும் இங்கு சரிசமமாக பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கை தரத்தினை நிறுத்துவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன். சோதனை வந்து கொண்டு இருக்கின்றது என்று சோதனையை நினைத்து கொண்டு இருக்காது. இந்த சோதனை தான் உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு உன்னை அழைத்து செல்ல போகிறது. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நடத்தி தருவதற்காக இந்த
சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கும்போது நல்லதாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த அப்பனிடம் செயல்முறை விளக்கம் கேட்டுவிட்டு நீ உனக்கான காரியத்தில் இறங்கு. நடப்பதையெல்லாம் நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து பார்த்து பயமும் பதற்றம் அடைந்தால் பயமும் பதற்றம் மட்டும்தான் மிச்சமாக்கி கொண்டிருக்கும். என்மேல் நம்பிக்கை வைத்துதானே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் இனி உனக்கான தருணத்தை நான் எப்படியாவது தந்தே ஆக வேண்டும், எப்படியாவது உன் துணையோடு உன்னை சேர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது என் கண்ணின் மணியே, நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன் சொல்லும் செயலும் என்னை ஒட்டித்தான் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்றது. நடப்பதை பார்த்து எல்லாம் இனி ஏதேதும் நினைத்து கொண்டு இருக்காதே. என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். உனக்கான நலனை கருத்தில் கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற செயல்கள் எல்லாம் உனதாகத்தான் மாறப்போகிறது. எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்குவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வெற்றியை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் இனி கலக்கமடைய தேவையே இல்லை. உன் சந்தோஷத்தின் உச்சத்திற்கு உன்னை அழைத்து செல்வதுதான் என் வேலை. அதனால் பொறுமையாக இரு என் பிள்ளையே. பொறுமையாக இருந்த செங்கல் தானே கோபுரத்தின் கலசத்தில் போய் அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதேபோல் உன் பொறுமைதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். நான் எதை செய்தாலும் எந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலும் அது உனக்கான நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்று சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ அங்கு சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே உன் கூட இருந்து கொண்டு போது உன் கவலைகளை மறந்து என்னோடு பயணிக்க நீ வர கற்றுக்கொள். உன் நிழலாக என் நிழலாக நாம் இருவருமே பூர்வ ஜென்ம பந்தத்தில் இணைந்து கொண்டு இருக்கும்போது நடக்கப் போகும் காரியத்தில் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன். என் பிள்ளையே, உனக்கு எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல்தான் உன் துணையை பற்றி பிரிந்து கொள்ளும் தருணத்தில் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் பிரிந்ததை நினைத்து நீ எப்பொழுதும் வருத்தப்படாதே. பிரிந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த சாயப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்க இருக்கும் நல்லதே நான் உனக்கு துணையாக வைத்து கொண்டு இருக்கும்போது உன் மனதிற்குள் எதற்காக நீ கலக்கமடைகிறாய்? எவ்வளவு பெரிய காரியத்தை எளிதாக செய்வதற்காக என் ஆசியை உனக்காக வழங்கியிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று நினைக்கின்றாய்? எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்காக உன்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தருவதற்காக உன் சாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் துணை உன்னிடத்தில் வந்து சேர்வது உறுதியாகிவிட்ட பிறகும் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அலைந்து கொண்டு இருக்கும்போது அந்த மாற்றமானது தெளிவான ஒன்றாக என்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. கலங்காதே என் பிள்ளையே. உன் துணை உன்னோடு சேரக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. எந்த ஒரு தருணம் நாம் வாழ்க்கையில் வந்து சேராதோ என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு தருணம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. இடையில் இருக்கும் தடைகளை நினைத்து நீ கலக்கமடைய வேண்டாம். தடைகளை தகர்த்தெறிவதற்குத்தானே இந்த அப்பனானவன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை எல்லாம் பார்த்து இனி என்னாகுமோ என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருப்பதோடு மட்டுமில்லாமல் நீ உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய நேரத்தையும் அடைந்திருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த சாயின் காலடியில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே. உனக்காக உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அதில் நீ வெற்றியும் பெறத்தான் போகிறாய். நம்பிக்கைக்குரிய காலத்தை நான் உனக்குள் தொடங்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியம்தான் உன்னை வந்து அடையும். எப்படியாயினும் சரி
உன் வாழ்க்கை நல்லதாகத்தான் இருக்க போகிறது. நான் ஆரம்பித்து வைத்தது அல்லவா, நான் எடுத்து கொடுத்த முடிவு அல்லவா? அப்படி இருக்கும்போது இறுதியை நிலையை அடையும் போது நீ வெற்றி பொக்கிஷத்தை தான் பெறுவாய். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்ல விஷயத்தை தான் செய்ய போகிறேன். நீ நினைத்ததைத்தான் நான் பலிக்கச் செய்ய போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.